வரலாற்றிலே 6வது வருடமாக 8 திக்கும் தமிழ் பரப்பி ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட வியத்தகு அட்டகாசமான நிகழ்ச்சி தொகுப்புகளோடு வானொலி வரலாற்றிலே தடம் பதித்து இதமாக உங்கள் இல்லங்கள் நாடி வரும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் வானொலி உரிமையாளர் திரு ரவிஷானுக்கும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் இணைந்திருக்கும் இனிய அன்பு உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய இசையும் கதையும் நிகழ்வினை தொகுத்து வழங்க வாய்ப்பளித்த ரவிஷானுக்கு நன்றி. இன்றைய இந்த கதையை எழுதி வழங்கியுள்ளார் யாழ்ப்பாணம் இந்திரா, மலேசியாவிலிருந்து. அவருக்கு எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி அன்பின் ஆரம்பம் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். இந்திரா அவர்களின் இசையும் கதையினுள் நுழைவோம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் இசையும் கதையும். யார் அந்த மணமகன்? எழுதியவர் யாழ்ப்பாணம் இந்திரா, மலேசியாவிலிருந்து. மீனாட்சி, மீனாட்சி என்ற குரல் கேட்டு கதவை திறந்தாள் மீனாட்சி. அங்கே புரோக்கர் சுந்தரம், அக்கா சுகமா என நலம் விசாரித்தபடி உள்ளே வந்தார். என்ன சுந்தரம் இந்த பக்கம், ரொம்ப நாளைக்கு பிறகு என்று கேட்ட மீனாட்சியை பார்த்து, இல்லை மீனாட்சி, உனக்குத்தானே அழகான 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதுதான் எனக்கு குறிப்பொன்று வந்திருக்கு. அதுவும் கனடா மாப்பிள்ளை, வசதியான இடம், அதுதான் உண்ட மகளை கேட்டு வந்த நான் என்ற. அது சரி, இப்போ என்ன அவசரம் என்றாள் மீனாட்சி. இல்லை மீனாட்சி, பொம்பளை பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் செய்து வைக்க வேணும் என்று தான் வந்த நான். தான் வந்த விஷயத்தில் அவர் கருத்தாக இருந்தார். சரி மீனாட்சி, குறிப்பும் என்னட்டத்தான் இருக்கு என்று சொன்னவர், மீனாட்சி உன்ற மகளிட குறிப்பையும் படத்தையும் தா என்று அவற்றை வேண்டினவர் மாப்பிள்ளையின் படத்தையும் மீனாட்சியிடம் கொடுத்தார். அப்போ மீனாட்சி 2 மகள்களும் வீட்டிற்குள் இருந்து எட்டி பார்த்தாங்க. அப்போ தாய் தண்ட மூத்த மகளை கூப்பிட்டு, பிள்ளை, உனக்கு கனடா மாப்பிள்ளைய பேசி வந்திருக்கிறார் சுந்தரம், உனக்கு விருப்பமா என்று கேட்டாள். அதற்கு மகள் தேவகி, அம்மா உங்களோட விருப்பம்தான் என்ற விருப்பம் என்று வெட்கத்தோடு சொல்லிவிட்டு போனாள். அப்போ மீனாட்சியின் அபிமான வானொலியான எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் ஒரு பாட்டு அவள் காதில் கேட்டது. தன்னை மறந்து அந்த பாடலில் அவள் மனது சென்றது. மருமகளின் பொருள் வரவில் கவனம் வைக்கிறாள், தானும் மருமகளாய் வந்த நாளை மறந்து போகிறாள். மருமகளின் பொருள் வரவில் கவனம் வைக்கிறாள், தானும் மருமகளாய் வந்த நாளை மறந்து போகிறாள். ஒரு மகனை சுமந்ததாலே உனதை கேட்கிறாள். இவளே தன் மகளின் திருமணத்தில் கண்ணீர் வடிக்கிறாள், நீ கண்ணீர் வடிக்கிறாள். ஆண்டவனே கண்டிருந்து கொஞ்சம் பாருங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள், எங்கள் கல்யாண வீடுகளின் கதையை கேளுங்கள். குலமகளை கரம் பிடிக்க கூலி கேட்கிறான் தங்க, திருமகளில் மேனியிலே பொன்னை பார்க்கிறான். குலமகளை கரம் பிடிக்க கூலி கேட்கிறான் தங்க, திருமகளில் மேனியிலே பொன்னை பார்க்கிறான். சந்ததிகள் தரும் துணையை நிறுத்து பார்க்கிறான். முச்சந்தியிலே வேசியிடம் வீசி எறிகிறான், காசை வீசி எறிகிறான். மீனாட்சிக்கு அன்றைய பொழுது பல சிந்தனைகளுடன் கழிந்தது. அடுத்த நாளை புரோக்கர் சுந்தரமும் கனடா மாப்பிள்ளையும்
மீனாட்சி வீட்டுக்கு வந்தாங்க. மீனாட்சி குறிப்பும் நல்ல பொருத்தம், மாப்பிள்ளைக்கும் உண்ட மகளை பிடிச்சிட்டு தான், அதனால் கல்யாணத்தை சீக்கிரம் வைத்திடுவோம் என்றார் சுந்தரம். சரி சரி சுந்தரம், எனக்கும் விருப்பம்தான் என்றாள் மீனாட்சி. சில நாட்களில் மீனாட்சியின் மகளின் திருமணம் தடல் புடலாக நடந்தது. மாப்பிள்ளை வீட்டார் எல்லாரும் கனடா என்பதால் சுந்தரமே முன்னின்று நடத்தி வைத்தார். அன்றைக்கு மாப்பிள்ளைக்கு நல்ல சந்தோஷம். தான் நினைத்தது போல வடிவான அன்பான மனைவி என்று மனதுக்குள் மகிழ்ச்சி. அள்ளிவிழியோரம் மஞ்சனத்தை தீட்டி அந்தி வண்ண பின்னல் மீது தாழி மலர் சூட்டி, அள்ளிவிழியோரம் மஞ்சனத்தை தீட்டி அந்தி வண்ண பின்னல் மீது தாழை மலர் சூட்டி, ஆதி முதல் அந்தம் ஆபரணம் பூட்டி அன்னமிவள் மேடை வந்தாள் மின்னல் முகம் காட்டி, கெட்டி மேளங்கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. இந்த ஏழை நெஞ்சமும் நீ வாழ என்றும் பூக்கள் தூவும், நீ வாழ நலமாக. மீனாட்சியின் மனசிலும் வீட்டிலும் மகள் மருமகன் முகத்திலும் சந்தோஷம் தெரிந்தது. இப்படியே சந்தோஷமாக நாட்கள் கழிந்தது. கனடா மாப்பிள்ளையின் லீவம் முடிந்து அடுத்த நாள் கனடாவுக்கு போக ஆயத்தம் செய்தார் தேவகியின் கணவர். பிரிய முடியாமல் கவலையோடு தனது மனைவிக்கு கண்ணீரோடு சொன்னான், நான் கனடா போன உடனே முதல் வேலையா உன்னை அங்கே எடுத்துடுவன் என்று சொல்லிவிட்டு வெளிக்கிட்டான் கனடாவும். தேவகியின் மனதிலும் கவலை, கணவன் மனதிலும் கவலை. அப்போ அவனையும் அறியாமல் அந்த பாடல் அவன் மனதில். விடை கொடு விழியே, கண்ணீரின் பயணம் இது. வழிவிடு உயிரே, உடல் மட்டும் போகிறது.
விடை கொடு என்றுனை கேட்கின்ற வார்த்தையை மௌனத்தில் இடறுகிறார். தனி தனி காயமாய் ரணப்பட தோணுதே. விடை கொடு விழியே கண்ணீரின் பயணம் இது. கனடா போனவன் சில மாதங்களில் தேவகியை அங்கே எடுத்து விட்டான். அங்கே போன தேவகிக்கு பல பல அனுபவங்கள், துன்பங்கள் காத்திருந்தது. மாமி, மாமா, மச்சாள் என்ற ஒரு பெரிய குடும்பம். மாமியின் நிர்வாகத்துள் நிம்மதி இழந்தாள் தேவகி. தாய் எதை சொன்னாலும் கேட்கிற தனது கணவன், மாமியார் கொடுமை என்று பல சம்பவங்கள். அங்கே என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லாவற்றையும் பொறுமையுடன் சகித்தாள் தேவகி. சில காலம் சென்றன. தேவகியும் ஒரு பெண் குழந்தைக்கு தாயானாள். ஒரு நாள் விடியற்காலை நேரம் சாலையோரங்கள் அமைதியாய் இருந்தது. மழை சோவென பெய்தது. அது மழை நீரா அல்லாது ஆகாயமும் கண்ணீர் வடிக்கிறதா என எண்ணத் தோன்றியது. அந்த விடியற்காலை நேரத்தில் தேவகியும் அவள் குழந்தையும் மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து காணப்பட்டனர். இவ்வளவு கனவுகளுடன் வெளிநாடு போன தேவகி வாழ்வுமின்றி குழந்தை வாழ்வும் முடிந்தது. ஆனாலும் இன்றும் தேவகியின் தாயின் மனதில் உள்ள துயரத்தை ஈடு செய்ய முடியுமா? இல்லை, கடவுள் ஒருவரால் மட்டுமே ஆகுமா? வாசமுள்ள பூவானா வடிவெடுக்க எண்ணெயில மோசமாய கதையோ முடிஞ்சதோ ஏன் சொல்லம்மா. பாசத்துல வயத்தில் பத்திரமா வச்சிருக்க மாசம் 10 ஆகும் முன்ன மடிஞ்சது யார் குத்தமம்மா. உன் முகத்தை நான் அறிய, என் முகத்தை நீ அறிய, காலம் ஒண்ணு சேரும் முன்ன காத்திருந்த உள்ளுக்குள்ள தாயே நீ முத்தமிட, தாங்கி என்ன தொட்டிலிட, ஆசைப்பட்ட என் பொறப்பு அழிஞ்சதையும் என்ன சொல்ல. துள்ளி விளையாடலையே, தோல் சாஞ்ச தூங்கலையே, பள்ளிக்கூடம் போகலையே, பால் நிலவ தாங்கலையே, என்ன தந்த அப்பனா எரடுக்கும் பார்க்கலையே, மண்ணை அள்ளி திங்கும் முன்ன மண்ணுக்குள்ள போனதென்ன, தப்பு ஒண்ணும் செய்யலையே, தொல்லை தர எண்ணலையே, கூடிழந்த கொஞ்சம் கிளி குப்பை குலானதென்ன. வடிவெடுக்க எண்ணெயில, வடிவெடுக்க எண்ணெயில மின்னும் ஒரு சூரியனா மீண்டுமே நான் வருவே, சென்மம் பல தாண்டியுந்தா சேவை செய்ய சேர்ந்திடுவே, நெஞ்சுக்குள்ள சித்திரமா உங்களை நான் தீட்டி வைப்ப, செல்லம் கொஞ்சம் வீட்டுக்குள்ள சீக்கிரமா நான் பொறப்ப, உள்ள அன்பு முத்தத்தையோ
புள்ளையாயிருந்து பேரு புகழ் நான் எடுப்பேன். ஐயோ என் புள்ள ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ 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 ஆரிராரோ ஆராரோ. இதுவரை நேரமும் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி ஊடாக இசையும் கதையும் கேட்டு ரசித்தீர்கள். இன்றைய இசையும் கதையும் நிகழ்வினை எங்களுக்காக எழுதி வழங்கியிருக்கிறார் யாழ்ப்பாணம் இந்திரா, மலேசியாவிலிருந்து. அவருக்கு எஸ்ஆர்எஸ் வானொலியின் அன்பு உள்ளங்கள் சார்பாகவும் குழுமம் சார்பாகவும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிப்பதுடன் அவரின் ஆக்கங்கள் மேன்மேலும் எஸ்ஆர்எஸ் வானொலியை சிறப்பிக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கும் எஸ்ஆர்எஸ் வானொலி உரிமையாளர் ரவிஷானுக்கும் இவ்வளவு நாளாக எனக்கு ஊக்கத்தை கொடுத்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான். நன்றி, வணக்கம்.